அஸ்ஸலாமு அலைக்கும். எனது அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஜன்னத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசை உள்ளது. ஆனால் உங்கள் மனதில் ஒருமுறையாவது இந்த கேள்வி எழுந்ததுண்டா? ஜன்னத்தில் நுழைய என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தனது சுவர்க்கத்தில் நுழைய தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள் எத்தகையவர்கள்? நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்வது மட்டும் போதுமா? அல்லது சில குறிப்பிட்ட குணங்களும் செயல்களும் ஜன்னத்தின் வாசலுக்கு நம்மை அழைத்துச் செல்லுமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் திருக்குரானில் இதை தெளிவாக விளக்கியுள்ளான். சூரத் அல் முமினூனின் முதல் 9 வசனங்களில் ஜன்னத்தின் உரிமையாளர்களான மூஃமின்களின் குணங்களை அல்லாஹ் அழகாக விவரிக்கிறான். அது நித்திய மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த இடமாகும். இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களின் ஈமான், குணம், செயல்கள் ஆகியவற்றின் காரணமாக நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான்: நாம் அவர்களில் ஒருவராக முயற்சிக்கிறோமா? ஜன்னத்தின் நிரந்தர வெற்றிக்கு நம்மை நெருக்கமாக்கும் வகையில் நாம் வாழ்கிறோமா? இன்று ஜன்னத்திற்கு செல்லும் பாதையில் நடக்க உதவும் இந்த 7 குணங்களைப் பற்றி சிந்திப்போம். அல்லாஹ்வின் மிகப்பெரிய கூலியைப் பெற இந்த குணங்கள் நம்மை தகுதியாக்கும். முதலாவதாக, அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான். இது வெறுமனே நான் முஸ்லிம் என்று சொல்வது அல்ல. இதயத்திலிருந்து உண்மையாகவும் உறுதியாகவும் அல்லாஹ்வின் திட்டத்தில் முழு நம்பிக்கையுடனும் வாழ்வது. உங்கள் செயல்களில், முடிவுகளில், துன்பங்களில் பொறுமையாக இருக்கும்போது எல்லாமே உங்கள் ஈமானின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒருமித்த தொழுகை. உங்கள் தொழுகை எப்படி இருக்கிறது என் சகோதரா, சகோதரி? வெறுமனே ஒரு கடமையாக தொழுகிறீர்களா? அல்லது அல்லாஹ்வின் முன் உண்மையாக, கவனத்துடன், இதயம் நிறைந்து நிற்கிறீர்களா? தொழுகை வெறும் அசைவுகள் அல்ல, அது உங்கள் படைப்பாளருடன் இணைவது. ஜன்னத்தின் திறவுகோல் தொழுகை. மூன்றாவதாக, வீண் பேச்சை தவிர்ப்பது. ஒரு நல்ல முஸ்லிமின் அடையாளம் அவர் தேவையற்ற பேச்சில் நேரத்தை வீணாக்க மாட்டார் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவரின் இஸ்லாமின் முழுமையின் ஒரு பகுதி தனக்கு தேவையில்லாதவற்றை விட்டுவிடுவது. இன்று சமூக ஊடகங்கள், வதந்திகள், அர்த்தமற்ற உரையாடல்கள் இவை நமது நேரத்தை திருடுகின்றன. ஆனால் உண்மையான மூஃமின் தனது நாவை பாதுகாப்பார். இவ்வுலகிலோ அல்லது மறுமையிலோ பயனளிக்கும் விஷயங்களை மட்டுமே பேசுவார். நான்காவதாக, சகாத் கொடுப்பது. அல்லாஹ் சக்காத்தை நமது செல்வத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு கடமையாக குறிப்பிட்டுள்ளான். ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கவனித்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் தானம் ஒரு தானம். ஆனால் உறவினர்களுக்கு கொடுக்கப்படும் தானமும் உறவை பேணுவதுமாகும். உங்கள் துன்பத்தில் உள்ள உறவினர்கள், தொலைவில் உள்ள உறவுக்காரர்கள், அவர்களுக்கு உங்கள் உதவிக்கு அதிக உரிமை உள்ளது. அவர்கள் மௌனமாக கஷ்டப்படும்போது வேறு இடங்களில் தானம் செய்து உங்கள் உறவினர்களை மறந்துவிடாதீர்கள். ஐந்தாவதாக, உண்மையான மூஃமின் தனது பார்வையையும் செயல்களையும் உறவுகளையும் பாதுகாப்பார். போன் திரையிலோ, வார்த்தைகளிலோ, தொடர்புகளிலோ அவர்கள் ஹராமில் ஈடுபட மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாராவது தனது வாய்க்கும் கால்களுக்கு இடையில் உள்ளவற்றின் தூய்மையை எனக்கு உறுதியளிக்கிறாரோ அவருக்கு நான் ஜன்னத்தை உறுதியளிக்கிறேன். தூய்மை ஒரு பரிசுத்தத்தின் அடையாளம். அல்லாஹ் தூண்டுதல்களிலிருந்து தங்களை பாதுகாக்கும் மனிதர்களை விரும்புகிறான். ஆறாவதாக, நம்பகத்தன்மையும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும். ஒரு முஃமின் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை உண்மையாக நிறைவேற்றுவார். வாக்குறுதிகள் மீறப்படும் இந்த உலகில் நமது வார்த்தைகளை உறுதியாக பேணுபவர்களாக இருப்போம். ஏனெனில் அல்லாஹ் நமது வாக்குறுதிகளை பற்றி விசாரிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், நயவஞ்சகனின் 3 அடையாளங்கள்: பேசும்போது பொய் சொல்வது, வாக்குறுதி கொடுத்தால் மீறுவது, நம்பிக்கை ஒப்படைக்கப்பட்டால் அதை தவறாக பயன்படுத்துவது. ஜன்னத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராக வேண்டுமெனில் உண்மையும் நீதியும்
நமது குணத்தின் மையமாக இருக்க வேண்டும். 7ஆவதாக, சரியான நேரத்தில் தொழுகை. ஜன்னத்தின் மக்களின் 7 குணங்களில் 2 தொழுகையுடன் தொடர்புடையவை. 1 ஒருமித்து தொழுவது, மற்றொன்று ஒவ்வொரு தொழுகையையும் சரியான நேரத்தில் செய்வது. நபியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை கேட்கப்பட்டது, எந்த செயல் அல்லாஹுவுக்கு மிகவும் பிரியமானது? அவர் பதிலளித்தார்கள், சரியான நேரத்தில் தொழுகை செய்வது. உங்கள் அல்லாஹுவுடனான உறவை அளவிட வேண்டுமெனில் உங்கள் தொழுகையை பாருங்கள். நீங்கள் அதை தாமதப்படுத்துகிறீர்களா அல்லது அன்புடன் அதை நோக்கி ஓடுகிறீர்களா? ஜன்னத்தின் மக்கள் சரியான நேரத்தில் தொழுகிறார்கள், ஏனெனில் அவர்கள் தங்கள் படைப்பாளருடனான உறவை மதிக்கிறார்கள். எனது அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இவையே ஜன்னத்தில் நுழைபவர்களின் குணங்கள். அல்லாஹ் அவர்கள் யார் என்பதை நமக்கு கூறிவிட்டான். இனி அவர்களில் ஒருவராக மாற வேண்டியது நமது பொறுப்பு. நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இதற்காக முயற்சிக்கிறோமா? சரியான நேரத்தில் தொழுகிறோமா? நமது நாவை பாதுகாக்கிறோமா? சகாத் கொடுக்கிறோமா? தூய்மையை பேணுகிறோமா? இல்லையெனில் இன்னும் தாமதமாகவில்லை. மன்னிப்பு கோருவதற்கான கதவுகள் திறந்தே உள்ளன. அல்லாஹ் நாம் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறான்.